தாண்டி இந்த படம் நல்ல வேளை ஜனநாயகன் வரல, தனியார் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தமிழில் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு வேற படமே இல்லை. இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு படம் வரப்போதுன்னா பொங்கலுக்கு திரௌபதி 2 தான் வரப்போகுது. அதுவும் கொஞ்ச நாளுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறனால இவங்களுக்கு லக்கு பராசக்தி படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி உங்களோட போட்ட காசு மட்டும் இல்லாமல் லாபத்தையே பார்த்து இது ஹிட்டுன்ற மாதிரி வந்து காமிச்சிடலாம். பட் கிரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அபவுட் திஸ் மூவி, இது எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டை இவங்க சரியாக கையாளலை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தின் பேரில் போய் பார்க்கலாம். மொழி போராட்டத்தை பற்றி எடுத்த படம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக போயிட்டு மேபி நீங்கள் பார்க்கலாமே தவிர்த்து, அப்படி பார்த்துட்டு திருப்பி வரும்போது கூட இதை வரலாற்று தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா என்னமே புரியாமல் வருவாங்க. ஏன்னா தொட்டும் தொடாமல் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. வரலாற்று தெரிஞ்சவங்க அப்படின்னா வந்து என்னப்பா இவ்வளோ ஓட்டைங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிடுவாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்கள் ஒரு ரியல் லைஃப் கேரக்டரும் காட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு சிமிலராக ஒரு அளவுக்காவது ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ண மாட்டீங்களா? ஏதோ இந்திரா காந்தினா விருச்சமட்டியை வச்சுட்டு இங்கே வெள்ளைக்கோடு அடிச்சிட்டா இது இந்திரா காந்தி நாங்கள் நம்பணும், நடுக்கோடு எடுத்தா அவர் வந்து கருணாநிதி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பக்தவச்சலம் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு தவறுகள் செய்யாமல் எடுத்துக்கலாம். இந்த படத்தை இதே சப்ஜெக்ட் இதே கதையை வந்து சூப்பராக ரொம்ப உணர்வுபூர்வமாக சும்மா பத்தி எறிகிற அப்படியே மெய்சில் இருக்கும் விதமாக வந்து எடுக்கலாம். பட் இந்த படத்தில் இந்த க்ரூ வந்து கோட்டை விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட வேர்டிக்.